ஆசாரியரின் பாகம். மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத் தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னும் தொடையையும் நீயும் உன்னுடைய கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழுப்பாகிய தகன பலிகளோட அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசே தேடி பார்த்தான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு, பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே. நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாய் இருந்ததே என்றான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான். மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான். மோசே ஆரோனையும் மீதியாயிருக்கிற அவருடைய 2 குமாரரையும் ஆசாரிய ஊழியத்தை செய்யுமாறு வழிநடத்துகிறார். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்துப்போனதினால் அவர்களுடைய ஆசாரிய ஊழியத்தில் சிறிய தடை ஏற்பட்டது. செத்துப்போனவர்களை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அடக்கம் பண்ணுமாறு மோசே கட்டளையிடுகிறார். ஆரோனும் மீதியாயிருக்கிற அவருடைய குமாரரும் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருக்க வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தரும் ஆரோனிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்துப்போனதினால் ஆரோனும் மீதியாயிருக்கிற அவருடைய 2 குமாரரும் வருத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய மனதில் துக்கம் நிரம்பி இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய துக்கம் ஆசாரிய ஊழியத்திற்கு தடையாயில்லை. அவர்கள் ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டு செத்துப்போன நாதாபுக்காகவும் அபியூவுக்காகவும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் துக்கமும் வேதனையும் வரும். நம்முடைய ஊழியங்களுக்கு துக்கம் தடையாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காக செய்யும் ஊழியத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோடு செய்வதற்கு நம்முடைய துக்கம் உதவியாய் இருக்க வேண்டும். மோசே ஆரோனையும் மீதியாயிருக்கிற அவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி ஆசாரிய ஊழிய காரியங்களை குறித்து பேசுகிறார். மோசே இதற்கு மேல் செத்துப்போன நாதாபையும் அபியூவையும் குறித்து அவர்களிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. மோசே அவர்களிடத்தில் துக்கமான காரியங்களை குறித்து பேசுவதற்கு பதிலாக ஊழிய காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆரோனின் 2 குமாரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்துப்போனார்கள். ஆரோனுடைய குடும்பத்திலே பெரிய இழப்பு உண்டாயிற்று. ஆரோன் செத்துப்போன தன் குமாரரை நினைத்து துக்கப்படாமல் உயிரோடு இருக்கிற மற்ற 2 குமாரர்களை நினைத்து ஆறுதல் அடைய வேண்டும். கர்த்தர் தமது கிருபையினால் தன்னுடைய முழு குடும்பத்தையும் அழித்து போடாமல் தன்னுடைய குமாரரில் 2 பேரை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆரோன் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே ஆறுதல் பெற வேண்டும்.
ஆரோனின் குமாரரில் 2 பேர் செத்துப்போகாமல் உயிரோடு இருப்பதினால் கர்த்தர் அவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை நிறுத்திவிடாமல் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை நிறுத்தி போடுவதற்கு காரணத்தை தேடிக்கொண்டிராமல் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே ஆரோனுடைய 4 குமாரரையும் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணினார். அந்த 4 ஆசாரியர்களில் 2 பேர் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். இப்போது மீதமுள்ள 2 ஆசாரியர் மாத்திரமே உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற 2 ஆசாரியர்களும் செத்துப்போன 2 ஆசாரியர்களுடைய ஊழியங்களை கூடுதலாக செய்ய வேண்டும். இதன் மூலமாக ஆரோனுடைய குமாரரில் உயிரோடு இருக்கிற 2 ஆசாரியர்களுக்கும் ஆசாரிய ஊழியம் 2 மடங்காக அதிகரிக்கிறது. அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை இன்னும் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் செய்ய வேண்டும். 4 ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை இனிமேல் 2 ஆசாரியர்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்தப்படும் பலிகளில் ஆசாரியரின் பங்கை பற்றி மோசே ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு பாகமாக கொடுக்கப்படும் பங்கை பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும். மோசே ஆரோனையும் மீதியாய் இருக்கிற அவருடைய குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் மோசே அவர்களை நோக்கி, அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், கொழுப்பாகிய தகன பலிகளோட அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார். ஆசாரியரின் பங்கு சம்பந்தமான கட்டளைகளின் விவரம். தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்துக்கொள்ள வேண்டும். புளிப்பில்லாததாக புசிக்க வேண்டும். பலிபிட தண்டையிலே புசிக்க வேண்டும். அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் ஆசாருடைய குடும்பத்தார் அனைவரும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொடையும் அசைவாட்டும் மார்க்கண்டமும் ஆசாருடைய பங்காகும். அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஆசாரியருக்கு நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொன் பலிபீடத்தை இந்த வாக்கியம் குறிக்கிறது. பலிகளை செலுத்தும் போது ஆசாரிய ஊழியம் செய்யும் பிரதான ஆசாரியனும் மற்ற ஆசாரியரும் சர்வாங்க தகன பலிகளின் இந்த பகுதியை பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும். ஆசாரிய ஊழியம் செய்யாதவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரக்கூடாது. அவர்கள் தகன பலிகளில் மீதியானதை புசிக்க கூடாது. சமாதான பலிகளின் ஒரு பங்கை ஆசாரியரின் குடும்பத்தார் பரிசுத்தமான இடத்தில் புசிக்கலாம். இந்த பரிசுத்த இடம் வெளிப்பிரகாரத்திலோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியிலோ இருக்கலாம். போஜன பலியை புசிப்பது சம்பந்தமாக மோசே அவர்களுக்கு நியமித்த காரியங்களில் ஆரோனும் உயிரோடு இருக்கிற அவருடைய 2 குமாரரும் ஒரு காரியத்தை மீறுகிறார்கள். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்க்கிறார். அது தகனிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனும் அவருடைய குமாரரும் பாவ நிவாரண பலியை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கவில்லை. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை பற்றிய பிரமாணம் லேவி 2:1-16 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நாதாப், அபியூ ஆகியோருடைய மரணத்தினால் ஆசாரியர் மத்தியிலே குழப்பம் உண்டாயிற்று. ஆகையினால் வெள்ளாட்டுக்கடா பரிசுத்த இடத்திலே புசிக்கப்படுவதற்கு பதிலாக அது தகனிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோன் பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்திற்கு இப்பொழுதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஊழியம் நன்றாக நடைபெற்றது.
ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாமே பிரச்சனையாகி விடுகிறது. பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். லேவியராகமம் 9:15 முதல் 17 வரை. ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொல்லும் போது அதனுடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியரின் பாவ நிவர்த்திக்குரிய பலியில் செய்யப்படுவது போலவே ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய பலியிலும் செய்யப்பட வேண்டும். அதன் பின்பு கொல்லப்பட்ட வெள்ளாட்டு கடாவின் மாம்சம் பாளையத்திற்கு புறம்பே தகனிக்கப்பட வேண்டும். மோசே இப்போது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை தேடி பார்க்கிறார். அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை. ஆனாலும் அந்த வெள்ளாட்டு கடாவின் மாம்சம் பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்படுகிறது. ஆகையால் மோசே மீதியாய் இருந்த எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் கோபம் கொள்கிறார். மோசே அவர்களை நோக்கி, பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன? அது மகா பரிசுத்தமாய் இருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே. நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாய் இருந்ததே என்று சொல்லுகிறார். ஆரோனின் குமாரர்கள் 2 பேரும் தங்கள் தகப்பனாருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாக பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு வராமலும் அதன் மாம்சத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியாமலும் இருந்திருக்கலாம். மோசே ஆரோனுடைய குமாரரிடத்தில் இது பற்றி கேட்டபோது அவர்கள் மோசேக்கு பதில் சொல்லவில்லை. அவர்களுக்கு பதிலாக ஆரோன் மோசேக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின என்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்று சொல்லுகிறார். ஆரோன் மோசேயினிடத்தில் எனக்கு இப்படி நேரிட்டதே என்று சொல்லுவது நாதாப், அபியூ ஆகியோரின் மரணத்தை குறிக்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனதினால் ஆரோனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஆகையினால் ஆரோன் இது பற்றி சொல்லும்போது அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின என்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே என்று மன வேதனையோடு சொல்லுகிறார். ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவருடைய இருதயத்திலும் பாசம் இருக்கிறது. தன்னுடைய குமாரரை குறித்து அவருடைய மனதில் அக்கறை இருக்கிறது. ஆரோன் ஆசாரியரின் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்திருந்தாலும் அவருடைய மனதிலே ஒரு தகப்பனுடைய பாசமும் நேசமும் நிரம்பி இருக்கிறது. அந்த பாசம் அவரை விட்டு நீங்கவில்லை. நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனது பற்றி மோசே ஆரோனிடத்தில் சொன்னபோது ஆரோன் பேசாமல் அமைதியாயிருந்தார். அவருடைய வாயில் இருந்து வார்த்தைகள் வெளிப்படாவிட்டாலும் அவருடைய இருதயத்திலிருந்து துக்கமும் வேதனையும் வெளிப்படுகிறது. அவருக்குள்ளே வருத்தமும் கலக்கமும் நிரம்பி வழிகிறது. ஆரோனும் அவருடைய குமாரரும் பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டபடி பரிசுத்த ஸ்தலத்தில் புசித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதை அங்கே புசிக்கவில்லை. ஆரோன் இது பற்றி மோசேயினிடத்தில் சொல்லும்போது, இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்று கேட்கிறார். மோசே அதை கேட்டபோது ஒன்றும் பேசாமல் அமைதலாய் இருக்கிறார். பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை ஆரோனும் அவருடைய குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்க வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஆரோனும் உயிரோடு இருக்கிற அவருடைய 2 குமாரரும் மிகுந்த துக்கத்திலும் மிகுந்த மன வேதனையிலும் மிகுந்த வருத்தத்திலும் இருப்பதினால் அவர்கள் மோசேயின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை புசியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவி துக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய மனது கலங்கி இருக்கிறது.
ஆரோன் தன்னுடைய மனதிலே துக்கத்தையும் வேதனையையும் சுமந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில் தான் பாவ நிவாரண பலியை புசிப்பது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்று கேட்கிறார். ஆரோன் சொல்லுகிற காரணத்தை மோசே அங்கீகரித்து ஒன்றும் பேசாமல் அமைதியாயிருக்கிறார். ஆரோனும் அவருடைய குமாரரும் பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை புசிப்பது சம்பந்தமாக தான் சொன்ன கட்டளையை மீறி இருந்தாலும் அவர்கள் செய்தது மோசேயின் பார்வைக்கு நியாயமானதாக தெரிகிறது. பாவ நிவாரண பலியின் மாம்சத்தில் மீதமாயிருப்பது பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரரும் பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமலேயே அதை பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரித்து போடுகிறார்கள். ஆசாரியரின் குழப்பங்களை பற்றியும் தோல்விகளை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: நாதாபும் அபியூவும் மதுபான வெறியோடு கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய முயற்சி பண்ணினார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணம். மற்ற ஆசாரியர்களுக்கு கடுமையான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எதிராக ஆசாரியர்கள் செயல்படக்கூடாது. செத்துப்போன நாதாபு அபியூ ஆகியோருக்காக இவர்கள் துக்கம் அனுசரிக்கவும் கூடாது. இதை மீறினால் இவர்களும் கொல்லப்படுவார்கள். மதுபான வெறியை குறித்து மற்ற ஆசாரியர்களுக்கும் கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும் என்னும் கட்டளையை வலியுறுத்த வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கு நித்திய கட்டளை கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபிட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசிக்க வேண்டும் என்னும் கட்டளை ஆசாரியருக்கு மறுபடியும் கூறப்படுகிறது. ஆசாரியர் கீழ்ப்படியாமையின் 2 காரியங்களை செய்து தவறு பண்ணுகிறார்கள். ஆசாரியரின் தோல்வி மோசேக்கும் பிரச்சனையாயிற்று. தேவன் தங்களை நியாயம் தீர்ப்பாரோ என்னும் பயம் மோசேக்கு வந்தது. தேவன் ஆரோனின் முதல் 3 கட்டளைகளை கூறுகிறார். மேலும் 6 கட்டளைகளை மோசே கூறுகிறார். ஆசாரியர் கீழ்ப்படியாமல் தவறு செய்கிறார்கள். மோசே அவர்களை கடிந்து கொள்கிறார். சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே என்று மோசே ஆசாரியருக்கு சொல்லுகிறார். ஆசாரியர், அவருடைய குடும்பத்தார், பலி செலுத்தும் இஸ்ரவேலர் ஆகியோர் பலிகளின் ஒரு பகுதியை புசிப்பது பாவ நிவாரண கிரியையோடு தொடர்புடையது. அது மகா பரிசுத்தமானது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய பந்தி எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரண பலியின் ஒரு பகுதியை புசிப்பது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. ஆசாரியர் கீழ்ப்படியாமல் செய்த தவறுகளை பற்றிய விவரம் வருமாறு: பாவ நிவாரண பலியின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தெளிக்கப்பட வேண்டும். பொன் பலிபீடத்தில் உள்ள கொம்புகளில் பூசப்பட வேண்டும். ஆனால் இதை செய்வதற்கு ஆசாரியர்கள் இரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரவில்லை. பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கவில்லை. லேவியராகமம் 6:26-29 ஆகிய வசனங்களில் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் அதை புசிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்று ஆரோன் மோசேயினிடத்தில் கேட்கிறார். ஆரோன் தன்னுடைய 2 குமாரர்களையும் இப்பொழுதுதான் இழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி அவரால் பாவ நிவாரண பலியை புசிக்க முடியாது. கர்த்தரும் அதில் பிரியப்பட மாட்டார் என்று கூறுகிறார். மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருக்கிறார். மோசே இதற்கு மேலும் ஆரோனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. 2 மகன்களையும் இழந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை மோசே புரிந்து கொள்கிறார். நாதாபும் அபியூவும் மரித்து போனார்கள். அவர்களுக்காக ஆரோன் அளவும் கூடாது, துக்கம் அனுசரிக்கவும் கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாவ நிவாரண பலியை புசிக்கும் மனநிலை ஆரோனுக்கு இராது என்பதை புரிந்து கொண்டு மோசே அமைதலாயிருக்கிறார்.